நிவர் புயல் பாதிக்கும் இடங்களில் உள்ள மக்களுக்கு உதவி செய்ய பாஜக நிர்வாகிகள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் எல் முருகன் ஏற்கனவே அறிவுறுத்தியிருந்தார். புயல் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்பது 2 நாட்களுக்கு முன்பே தெரிய வந்ததால் நடைபெற்று வந்த வேல் யாத்திரை பயண திட்டங்களிலும் மாறுதல் செய்யப்பட்டன. அதன்படி புயல் பாதித்த சென்னை மற்றும் கடலூர், விழுப்புரம் பகுதிகளில் பாஜக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளை செய்ய அரசு அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அவர்களுடன் இணைந்து பணியாற்றினர். பாதிப்படைந்த மக்களுக்கு பல வகைகளில் உதவி வருகின்றனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் நிவர் புயலால் சேதமடைந்த பகுதிகளை நேரில் பார்வையிட்ட தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் அங்குள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். வசவன்குப்பம் என்ற மீனவ கிராமத்திற்கு சென்ற எல் முருகன் அவர்கள் அங்கு பாதிக்கப்பட்ட பல மீனவ குடும்பங்களை சந்தித்தார். அவர்களுக்கு ஆறுதல் கூறினார். மீனவர்கள் மற்றும் அங்குள்ள நரிக்குறவர் மக்களையும் சந்தித்து அவர்களுக்கு உடனடியாக தேவைப்பட்ட அரிசி உட்பட நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். இங்கு அடிக்கடி புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்படுவதை தவிர்க்க புயல் பாதுகாப்பு மையம் மற்றும் படகு தளங்கள் அமைக்க தமிழக முதல்வருடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். முருகன் அவர்களின் வசவன்குப்ப பயணத்தின் போது ஏராளமான மீனவ இளைஞர்கள், பெண்கள் அவரை சூழ்ந்து கொண்டு தங்கள் தேவை பிரச்சனைகள் குறித்து முறையிட்டனர். அப்போது முருகன் அவர்கள் மக்களோடு மக்களாக தரையில் அமர்ந்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார். புயலாலும் மழையாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் சிறுவர்களை தன்மடியில் அமர வைத்து அவர் அவர்களுடன் பேசியது பாதிக்கப்பட்டு துயரத்தில் இருந்த அந்த மக்களுக்கு மிகவும் ஆறுதலை அளித்தது. அதேபோல் கடலூர் செல்லும் வழியில் பாதிக்கப்பட்டிருந்த பல பகுதி மக்களுக்கும் நிவாரணப் பொருட்களை வழங்கினார். பிறகு கடலூர் சென்ற அவர் பாதிக்கப்பட்ட பெரிய குப்பம் உள்ளிட்ட மீனவ குப்பங்களுக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்களுக்கும் அரிசி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கிய அவர் அவர்களின் குறைகளையும் கேட்டறிந்தார். உடனடியாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்று குறைகள் தீர்க்கப்படும் என்று கூறினார்.